ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 8வது அதிகாரம் 28வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ரோமர் 8வது அதிகாரம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று ஆமேன்னு சொல்லுங்களேன். இந்த வார்த்தை எனக்குள்ளே வந்துட்டே இருந்துச்சு. சரி, இன்னைக்கு மெசேஜ் இல்லை, அப்பா தான் எனக்கு கொடுக்க போகிறாங்கன்றதுனால தான் ஒர்ஷிப்லேயே இந்த வேர்டை மறுபடியும் என்ன பண்ணேன், மறுபடியும் சொல்லிகிட்டே இருந்தேன். இந்த வார்த்தை என்னோட பேசிக்கிட்டே இருந்துச்சு. இந்த வார்த்தையில் இந்த பின்பகுதி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று, சகலமும் நன்மையாகவே என்ன பண்ணுது? எப்படி நடக்குதா? அப்படி போடவே இல்லையே. எப்படி எழுதியிருக்கு? சகலமும் நன்மைக்கு ஏதுவாக. ஆமேன்னு சொல்லுங்களேன். யோசேப்பை குழியில் தூக்கி போட்டப்ப அவன் அது நன்மையா தீமையான்னு மனுஷிக பார்வையிலிருந்து பார்த்தோன்னா அது தி எக்ஸ்ட்ரீம் டேஞ்சரஸ். அது உண்மையிலே தப்பு. அது செய்யவே ஒரு சொந்த சகோதரர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறவர்கள் இதை செய்யலாமா அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணக்கூடாது? நம்ம நிறைய நேரங்களில் நினைக்கிறோம், சபைகளுக்குள்ளே ஏன் இவ்வளவு பிரிவினைகள், சபைகளுக்குள்ளே ஏன் இவ்வளவு இது வருது, அப்படி இப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? கேள்வி என்ன பண்ணுறோம்? நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதா? சபை சர்ச்சு தானே இது. அப்போ பரலோகம் மாதிரி என்ன பண்ணணும்? அப்போ பரலோகம் எதுக்கு? நான் கேட்குறது உங்களுக்கு புரியுதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க யாக்கோபின் பிள்ளைகள், இஸ்ரவேல் ஜனங்கள், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், கர்த்தரால் அழைக்கப்பட்ட கூட்டம். ஆனாலும் அவங்களுக்குள்ள சகோதரன் மேலே ஒரு ஆண்டவர் எப்படி சகோதரர்களை பயன்படுத்துகிறாருன்னா, யோசேப்பின் மேலே இந்த வெறுப்பு என்னவா மாறுதுன்னா யோசேப்பை தலைவனாய் நிறுத்துகிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்னைக்கு நம்ம பழகிறோம், நம்ம கூட இருக்கிறோம். ஆனாலும் சிலர் நம்முடைய வளர்ச்சியை பார்த்து அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியலை. சிலர் அவங்களால என்ன பண்ண முடியலன்னா நல்ல சக மனுஷனை போல பழகவே முடியல. இதெல்லாம் பார்த்து நாம் சில நேரங்களில் நாம் ஆவியில் பலவீனம் அடைகிறத ஆண்டவர் அடிக்கடி என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு? ஸ்பிரிட்டில் ரொம்ப டவுன் ஆயிரும். என்ன ரீசன்னு கேட்டால் ஒன்றுமே இருக்காது. இந்த அம்மா என்கிட்ட பேசலை, அதனால நான் இப்படி உட்காந்துருக்கேன் அப்படின்னு என்ன பண்ணுவோம்? சின்ன விஷயமா இருக்கும், ரொம்ப சின்ன விஷயமா இருக்கும். என்ன சில நேரங்களில் சபைகள்லேருந்து சில காரியங்களை ஒருத்தவங்க இப்படி சொன்னாங்களா, என்னென்னா இங்கே போதனைகள் சரியில்லை அப்படின்னு என்ன பண்ணாங்களாம், ரொம்ப பேசிக்காக பேசுகிறாங்க, சாதாரண விஷயங்களே என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, சொல்லிக்கிட்டே என்ன பண்ணுறாங்க இருக்கிறாங்க. அதனால நான் யூடியூப்பில் வீடியோ என்ன பண்ணிக்கிறேன். நான் சொல்கிறத நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் ஒரு சபையில் நம்மை நிலைநிறுத்தி இருப்பார்னா அந்த சபை தான் நமக்கான தஞ்சம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஏலி அண்ணாளை பார்த்து என்ன சொன்னாரு? வெறித்து அப்படின்னு என்ன பண்ணாரு? ஏலி சொல்றார். அப்படி கேட்டுட்டாருன்றதுக்காக அண்ணாள் ஒருவேளை கோச்சிட்டு போயிருந்தா பிள்ளை என்ன பண்ணியிருக்காது? நான் உங்களுக்கு நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? ஆண்டவர் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாகவே என்ன பண்றாரு? ஆமென் சொல்லுங்களேன். நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா பேச்சும், சிலர் இவங்க என்னை பேசிட்டாங்க, நான் காயமாக இருக்கிறேன், அது ஒருவேளை நம்ம ஆவியிலே பலப்படுத்தும்னா இதுதான் கேள்வி. என்னன்னா, இதுக்கு முந்தின பகுதி இருக்குது பாருங்களேன். இதைத்தான் நான் இங்கே கனெக்ட் பண்ண விரும்புகிறேன். நல்லா கவனிங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில். நான் கேட்குறேன், அப்போ ஒரு மனுஷன் உன்கிட்ட தப்பாக பேசிட்டான், ஒருத்தன் உன்னை மனமடிவாக்கிட்டான்றதுக்காக நீ தேவனை விட்டு தூரம் போறேன்னா, அப்போ தேவன் மேலே உனக்கு அன்பு அதிகமா இல்லை இந்த உன்னை பேசுகிற மனுஷன் மேலே அன்பு அதிகமா? நான் கேட்குறேன், உங்களுக்கு புரியுதா இல்லையா? நம்முடைய ப்ரையாரிட்டி எங்கே இருக்குன்னா, இந்த பேசின மனுஷன் மேலே தான் என்ன பண்ணுது? ஐயோ என்னை பேசிட்டான்னு சொல்லி தேவனை விட்டு தூரமாக என்ன பண்ணியிருக்கிறான். சொல்ல உங்களுக்கு புரியுதா? ரொம்ப ரொம்ப சில்லி திங்ஸ், சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு பண விஷயமா இருக்கும். இன்னைக்கு ஒரு போதகர் என்கிட்ட சொன்னார். என்னன்னா, நான் ஒருத்தர்கிட்ட கேட்டேன். அவர் இன்னைக்கு நான் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வந்தால் காணிக்க கொடுக்கணுன்றதுக்காக அவர் என்ன பண்ணலையா, அதனால இந்த சபையிலேருந்து காணிக்க பெட்டியவே என்ன பண்ணிட்டாங்க, காணிக்க பெட்டியவே எடுத்துட்டாங்க. அப்படி வேணாம், ஜனங்கள் உள்ள என்ன பண்ணட்டும். நான் சொல்கிறேன், அப்போது இந்த சின்ன சின்ன காரியங்களை பார்த்து நம்ம தேவனை விட்டு தூரம் போகிறோம்னா, அப்போ தேவன் மேல் நம்ம வைக்கிற அன்பு எங்கே அப்படின்றது தான் ஒரு பெரிய கேள்விக்குறியாக என்ன பண்ணுது.
எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறாரா? அதுல விசுவாசம் இருக்குதா? அதுல நம்பிக்கை உள்ளவர்களா இருக்கிறீங்களா? ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் வரைக்கும் நாம சரியா என்ன பண்றோம்? அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆமென் சொல்லுங்களேன். அப்ப நம்மளுடைய ப்ரையாரிட்டி எங்க இருக்குன்னா கர்த்தருடைய அன்பின் மேலதான் என்ன பண்ணணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தாவீதோட வாழ்க்கையில தாவீதை எதற்காக அந்த 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 போர்க்களத்துக்கு அனுப்புறாங்கன்னா, நீ போய் போர் செஞ்சுட்டு வான்னு என்ன பண்ணல. நீ போய் இந்த மாதிரி கோலியாத்து சத்தம் போட்டுட்டு இருக்கானா, போய் 2 தட்டிட்டு வான்னு சொல்லி என்ன பண்ணல. என்ன சொல்லி அனுப்புனாங்க? உன் சகோதரர்களை விசாரிச்சுட்டு இந்த சாப்பாடை என்ன பண்ணிட்டு வா. இப்போ இது எப்படி தெரியுமா, ஒரு எபிலிட்டி பர்சனை ஒரு 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 அவன் கோலியாத்தை கொள்ளுகிறதற்கென்று நியமிக்கப்பட்ட மனுஷன். அப்படிப்பட்ட அபிஷேகம் பெற்றவனை நீ போய் சும்மா என்ன பண்ணிட்டு வா விசாரிச்சுட்டு. நான் ஒரு காரியத்தை நினைவு கூற விரும்புகிறேன். ஜெபத்தோட்டத்தில் நம்முடைய சபை விசுவாசியினுடைய கல்யாணம் நடந்துச்சு. அப்போது நடக்கும்போது அங்கே ஆராதனை நடத்துறதுக்கு நான் கிளம்பி வர்றதே எதுக்குன்னா பாட்டு பாடலான்னு தான் கிளம்பி என்ன பண்ணுறேன் வர்றேன். ஆனால் ஆராதனை நடத்துறதுக்குன்னு வேற ஒரு நபர் நியமிக்கப்பட்டிருக்கிறது எனக்கு என்ன பண்ணாது. நான் பைபிள் காலேஜ்லேருந்து கிளம்பி கோட்டெலாம் போட்டு சந்தோஷமாக அங்கேருந்து என்ன பண்ணுறேன். ஆனால் இங்கே இன்னொருத்தர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். நான் உள்ள ஆடியோ ரூமில் போய் நின்றுட்டு கண்ணீரோடு நிற்கிறேன். இன்னும் அப்பா அம்மா கூட தெரியாது. கண்ணீரோடு நிற்கிறேன். என்ன ஆண்டவரே, இவ்வளோதான் என்னோட எபிலிட்டியா? இவ்வளோதான் என்னோட, நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? அன்னைக்கு சூழ்நிலையில் ஒரு நம்பிக்கைக்குரிய பாத்திரமா நம்ம இல்லைன்ற அளவுக்கு என் மைண்ட் செட் என்ன ஆயிடுச்சு. சரி இல்லை போல, அவ்வளோதான் நமக்கு அப்படின்ற மாதிரி. அப்போது ஃபாதர் இந்த ஆராதனை நடத்தின அவர் போதகர் அவர் நிற்கிறாரு. ஃபாதர் இந்த ஒரு பாட்டு பாடி அடிக்கடி அந்த ஹிம் பாடுவாங்க. என்ன ஏசையா ஏசையான்னு சொல்லிட்டு அந்த ஹை பிச்சில் பாடுவாங்க. அது பாடும்போது அவர் சேர்ந்து பாடிக்கிட்டே இருந்தார். அப்போது அவர் பாடும்போது அவரால் அந்த ஹை நோட் பாட முடியல, கஷ்டப்படுறாரு. எனக்கு உள்ளே இருந்து நீ போய் பாடு அப்படின்னு அந்த மைக்கு போடுறவன்ட்ட கேட்டேன். எனக்கு ஒரு மைக் தருவியாடா அப்படின்னு கேட்டேன். அவன் வேகமாக ஒரு சின்ன மைக் எடுத்து கொடுத்தேன். நான் வேகமாக வெளியே போய் நின்று அதை பாடினேன். அப்போ ஃபாதர் திரும்பி கேட்குறாரு, இவனை எங்கடா பிடிச்சியே அப்படின்னு என்ன பண்ணார். இது ஒரு சின்ன விஷயந்தான். ஆனால் என்னென்னா நம்மளை ஆண்டவர் ஒரு இடத்திற்கு நாம் ஒரு சிந்தனையில் நம்ம என்ன பண்ணுறோம். நம்ம இந்த எபிலிட்டி நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? நான் இந்த சில நேரங்களில் இதை மட்டும் கூட்டி விட்டுட்டு போங்க அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு ஒரு மாதிரி என்ன பண்ணோம், ஒரு மாதிரி கஷ்டமாக என்ன பண்ணோம் இருக்கும். அதுவே ஒரு பெரிய வேலை சொன்னோம்னு வைங்களேன், இதை நீங்கள் பொறுப்பாக நின்று பார்த்துக்கங்க அப்படின்னு சொன்னால் அது நமக்கு லகுவாக என்ன பண்ணோம். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? ஒரு பெரிய வேலை சொன்னாங்கன்னா நீங்கள் நல்லா கவனிங்க. ஒரு பொறுப்பு கொடுத்து இந்த மாதிரி ஒரு 1 லட்ச ரூபாய் கையில் கொடுத்து அந்த வேலையை பார்த்துக்குங்கன்னு சொன்னால் நம்ம ரொம்ப கவனமாக என்ன பண்ணுவோம். ஆனால் சும்மா இதை கூட்டி எல்லாத்தையும் பெருக்கி ஒதுங்க வச்சுட்டு மட்டும் போங்க அப்படின்னு சொன்னால், நான் வேலை பார்க்குற இடத்துல என்னை அவ்வளோ மதிப்பாங்க, இங்கே சபையில் கூட்டி பெருக்க சொல்கிறாங்க அப்படின்ற தாட் நமக்கு என்ன பண்ணுது. இவன் கோலியாத்தை கொல்லும்படியாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன். மொத்த இஸ்ரவேல் ஜனங்களையும் பயமுறுத்தின கோலியாத்தை, இஸ்ரவேல் ராஜாவை, இஸ்ரவேல் மொத்தத்தையும் பயமுறுத்தின ஒருத்தனை கொல்லும்படியா யார் அழைக்கப்பட்டிருக்கிறார். ஆனா இவனை எங்க போக சொல்றாங்கன்னா, எதற்காக இவனை அனுப்புறாங்கன்னா, போய் சாப்பாடு கொடுத்துட்டு விசாரிச்சுட்டு சொல்ல. உங்களுக்கு புரியுதா? அப்போ மனுஷன் நம்ம எபிலிட்டி என்ன பண்றான், இவனால எவ்வளவு முடியுன்றது என்ன பண்றான். ஆமென் சொல்லுங்களேன். ஆனா கர்த்தர் எதை பார்க்கிறார்னா, நாம் அவரிடத்தில் அன்பு கூறுவோமானால் அவர் நம்மளை எப்படி பார்க்கிறார்னா உயர்ந்த ஸ்தானங்களிலே வைக்க விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? நம்ம பாடுவோம், தீமைகளை நன்மையாக மாற்றினீர், துன்பங்களை இன்பமாக மாற்றினீர். ஆண்டவர் எங்கெல்லாம் இந்த வருஷத்துல மாத்தினார் நினைச்சு பாருங்களேன். இந்த வருஷத்துல எங்கெல்லாம் தீமையை நன்மையா மாத்தினார், எங்கெல்லாம் துன்பத்தை இன்பமா மாற்றினாருன்றத நம்ம சிந்தித்து பார்ப்போம்னா அதுல இருக்கிற சந்தோஷம் தனி. ஆமேன் சொல்லுங்களேன். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இந்த அன்பு கூறுகிறவர்களுக்கென்று சில 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 தகுதிகள் என்ன பண்ணுது இருக்குது. இந்த மெசேஜ் வெர்ஷன் ஆங்கில வேதாகமத்தில் இப்படி போட்டிருக்கு, காத்திருக்கிறவர்கள் என்று சொல்லி போட்டிருக்கு. வெயிட் பண்ணணும், ஆண்டவருடைய டைமுக்காக என்ன பண்ணணும்,
அந்த இந்த 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 அன்பினுடைய வெளிப்பாடே என்னன்னா காத்திருத்தல். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நன்மைக்கு ஏதுவாக தான் எல்லாம் என்ன பண்ணுது, நடக்குது. ஆனால் யோசேப்பு அந்த குறிப்பிட்ட காலங்கள் அந்த குழியில போட்டதுலேருந்து அது வரைக்கும் ராஜா மாதிரி இந்த வீட்டில் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு, ஒரு செல்ல பிள்ளையா ராஜா மாதிரி வீட்டில் என்ன பண்ணுறாரு, குழியில போட்டதுலேருந்து இந்த பார்வோன் அழைத்து இவனுக்கு பதவி கொடுக்குற வரைக்கும் அவனுக்கு என்ன காலம்னா அந்த காத்திருப்பின் காலம் கடுமையாக என்ன பண்ணுச்சு. சகலமும் நன்மைக்கு, அந்த நன்மைக்கு ஏதுவான காரியம் என்னைக்குமே நன்மையாக என்ன பண்ணாது. நான் சொல்றது புரியுதா? நன்மைக்கு ஏதுவான காரியம் என்னைக்குமே நன்மையாக என்ன பண்ணாது. நன்மைக்கு ஏதுவான காரியம் என்னைக்குமே நமக்கு நலமானதை செய்யாது. குழியில தூக்கி போடுற காரியம் நன்மைக்கு ஏதுவான காரியம், ஆனால் அது நன்மையாக என்ன பண்ணல. யோசேப்பு நினைச்சா இன்னைக்கு நம்ம வாழ்க்கை என்ன பண்ணிடுச்சு, இன்னைக்கு குழியில போட்டாங்க, இதுக்கு மேலே வெளியே வர்றதுக்கு வாய்ப்பே. ஏன் அப்படின்னா, ஏன் அவனுக்குள்ள அப்படி தாட் வருதுன்னா, அவனுக்கு தெரியாது இது நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? அப்ப இந்த வருஷம் நான் இந்த வருஷம் முழுக்க ஆண்டவரே என்ன ஆண்டவரே இவ்வளவு தீமையா போகுது, இவ்வளவு கஷ்டமா போகுதுன்னு ஒருவேளை நினைப்பீங்கன்னா ஆண்டவர் உங்களோட தான் பேசிட்டு இருக்கிறார். நன்மைக்கு ஏதுவாக நடத்தப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? அப்பா போன வாரமா முந்தின வாரமா சொன்னாங்க இந்த செல்வி அக்கா வீடு எரிஞ்சு போச்சு அப்படின்றப்போ, இல்லை ஒரு 2-3 வாரங்கள் ஆயிடுச்சோ வீடியோவில் போட்டிருந்தாங்க. வீடு வந்து எரிஞ்சிருச்சு. அன்னைக்கு வந்து கிறிஸ்மஸா கிறிஸ்மஸோ நியூ இயர் புது வருஷத்துக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம், போகிறோம். 9 மணி 9:30 வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணுற டைமில் வீடு என்ன பண்ணிருச்சு, எரிஞ்சிருச்சு. இப்போ இங்கே ஒரு ஆள் ஆரம்பிக்கணும், அங்கே அம்மா அப்பா என்ன பண்ணியிருந்தாங்க, பாஸ்டர்மா போயிருக்காங்க, அங்கே என்னென்னு பார்க்கும்படியாக போயிருக்கிறாங்க. சரி வீடு எரிஞ்சிருச்சு. ஆனால் ஆண்டவர் வந்து அந்த குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள இந்த கடுமையான பாதைகளின் மத்தியில் போனாலும் ஒரு நல்ல வீட்டை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு. நான் நினைக்கிறேன் அந்த வீடு எரியலைன்னா இன்னைக்கு வரைக்கும் அந்த கூரை வீடு தான் அவளுக்கு இருந்திருக்கும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? வீடு எரியலைன்னா இன்னைக்கு வரைக்கும் அந்த கூரை வீட்டில் தான் என்ன பண்ணியிருக்கணும். நான் சொல்கிறேன் எல்லாம் நன்மைக்கு ஏதுவாகவே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு. ஆமேன்னு சொல்லுங்களேன். சில நேரங்களில் சில நோய்கள், சில நேரங்களில் இந்த ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு 10,000 ரூபா காசு கொடுக்கறதுனா நமக்கு வந்து மனசே என்ன பண்ணாது, வீண் செலவாக இருக்கு. அப்படி என்ன பண்ணுவான். அப்போது நான் என்ன சொல்கிறேன், ஆண்டவர் நன்மைக்கு எதுவாக நடத்துகிறாருன்னா அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மை நமக்கு என்ன பண்ணணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம், எல்லாவற்றிலும் என்ன நடந்தாலும் என்னதான் சொல்லணுமா. ஆமேன்னு சொல்லுங்களேன். இப்போ தானியேலோட வாழ்க்கையை குறித்து நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம வேகம் முடிச்சிடலாம். தானியேலோட வாழ்க்கையில் தானியேல் வந்து ஜெபிக்க கூடாதுன்னு என்ன பண்ணியாச்சு, சொல்லியாச்சு. தானியேலை வந்து ஜெபிக்க கூடாதுன்னு என்ன பண்ணியாச்சு, கட்டளை பிறப்பிக்கப்பட்டுருச்சு. இந்த கட்டளை பிறப்பிக்கப்பட்ட பின்பு தானியேலை வந்து கொண்டு போய் அவங்க உள்ள அந்த சிங்க கெபிக்குள்ள என்ன பண்ணுறாங்க, போடுறாங்க. இப்போ இது வந்து எந்த அளவுக்கு நன்மையான காரியமாக இருக்குன்னா, இந்த காரியத்தை செய்கிறதற்கு ராஜாவுக்கே விருப்பம். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? ராஜாவுக்கே விருப்பம் இல்லை. அப்போ அந்த அளவுக்கு ஒரு தீமையான காரியம் அவனுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு. அப்போ எல்லா மனுஷனுக்குள்ளேயும் என்ன கேள்வி வரும்னா, இவன் கர்த்தரை ஆராதித்தானே, அந்த தெய்வம் இவனை என்ன பண்ணியிருக்கலாம். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? அப்போ இன்னைக்கு நம்ம இருக்கிற சூழ்நிலையை பார்த்து நம்ம சொல்லன்னு சொல்லுவோம், என்ன ஆண்டவர் இப்படி செய்கிறாரு, என்ன ஆண்டவர் அப்படின்லாம் நம்ம கேள்வி என்ன பண்ணுறோம். நான் சொல்கிறேன், நீங்கள் இருக்கிற இந்த சூழ்நிலையில் வேறொரு மனுஷன் இருந்தால் இந்த சூழ்நிலை அவனை பட்சித்து போட்டிருக்கும். நான் சொல்கிறேன் உங்களுக்கு புரியலைன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நீங்கள் இருக்கிற சூழ்நிலையில் கடுமையான பாதை நினைக்கிறீங்கல்ல, கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறீங்கல்ல, இந்த சூழ்நிலை வேறொரு மனுஷனுக்கு வந்திருந்தா அந்த சூழ்நிலையே அவனை பட்சித்து போட்டிருக்கும். தானியேலை கொண்டு போய் சிங்கக்கெபியில் போட்டாங்க. இதுவே வேற ஒரு மனுஷனை உள்ளே போட்டிருந்தா அதுக்கப்புறம் பின்னாடி அதையும் ஆண்டவர் காண்பிக்கிறார். இவன் மேலே அந்த மற்றவர்களை கொண்டு போய் என்ன பண்ணுறாரு, உள்ள ராஜா இவனத்துக்கு உள்ளே போடுதுன்னு சொல்லும்போது உள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருச்சான், பீரிட்டு போட்டு அவனை கொன்று அதான் அந்த பகுதி. இதுவே தானியேலா இருக்கிறதுனால அவனுக்கு உள்ள வந்து அந்த அங்கே இருக்கிற சிங்க குட்டிகள் சிங்கங்கள் எல்லாம் நல்ல தலையணையும் போர்வையும் மாதிரி என்ன பண்ணியிருந்திருக்கு. நான் சொல்கிறது புரியுதா? இன்னைக்கு நீங்கள் இருக்கிற சூழ்நிலை, நான் இருக்கிற சூழ்நிலை இன்னைக்கு வந்து ஒரு வேலை எப்படி இருக்குன்னா எப்படி இருக்கும், எப்படி இருக்குது.
ஐயையோ இதெல்லாம் என்ன ஆண்டவரே, நான் உங்களை தானே ஆராதிக்கிறேன். சிலர் சொல்கிறதெல்லாம் கேட்க முடியுது. தேவனை ஆராதிக்கிறோம், நமக்கு எதுக்கு இப்படிலாம் என்ன பண்ணுது, இந்த தெய்வம் எனக்கு எதுக்கு இதெல்லாம் அனுமதிக்கிறார் அப்படின்னு ரொம்ப மரியாதையாக சொல்கிறதெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியுது, கேட்க முடிகிறது. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்மைக்கு ஏதுவான காரியத்தில் பின்மாற்றத்தின் சிந்தை நம்மளை அப்படியே மேற்கொள்ளுன்னா நம்மளால் நம்ம போக வேண்டிய தூரத்துக்கு போகவே. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யூதாஸ் காரியத்து அவன் காட்டி கொடுத்தான். ஆனால் மனம் திரும்புகிற இருதயம் அவனுக்குள்ள என்ன பண்ணல. அவன் காட்டி கொடுத்தான், மனம் திரும்புகிற இருதயம் அவனுக்கு என்ன பண்ணல. பேதுரு அதை விட பெரிய தப்பு பண்ணார். இயேசு யாருன்னு தெரியாதுன்னு என்ன பண்ணார், மனம் திரும்புதல் நிமித்தமாக அவன் என்ன பண்ணிட்டாரு, அவர் பிழைத்து கொண்டார். மறுபடியும் அவனுக்கு அடுத்த நிலைமைக்கான பகுதி ஆண்டவர் என்ன பண்ணுறார் அவனுக்கு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஒருவேளை இதுவரைக்கும் இந்த மனதின் இந்த உலகத்தின் பிரகாரமாக நம்ம பேசியிருக்கலாம், கொண்டிருக்கலாம், எல்லாம் பரவாயில்ல. ஆண்டவரே எங்களை மன்னிங்கப்பா, நாங்கள் இனி உம்முடைய சித்தத்திற்கு எங்களை ஒப்பு கொடுத்து நீங்கள் என் மேலே என்ன நன்மைக்கு எதுவான காரியங்களை நடப்பிக்கிறீங்களோ அதை நான் ஏற்றுக்கொண்டு வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பான்னு நம்ம சொல்ல போகிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆண்டவர் செய்கிறது எல்லாம் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேதுரு அதனால தான் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, இது உங்களுக்கு நேரிட. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. ஒரு தெய்வம் அவரு, ஆண்டவர் அவ்வளவு அற்புதங்கள் என்ன பண்ணியிருக்கிறாரு, செஞ்சிருக்கிறாரு. இவங்க கூடவே இருக்கிறனால 3 வேளை சாப்பாடு, வரி கட்டுறதுக்கு பணம் தேவையில்லை, எந்த காசு என்ன பண்ணல. இப்ப ஆண்டவர் நான் போறேன்னு சொன்னோன்னே பேதுருக்கு இனிமே நம்ம வாழ்க்கையில என்ன பண்ண போறோன்ற நினைப்பு என்ன பண்ணிடுச்சு. இனிமே மீன் பிடிக்க போனாலும் இனிமே இவ்வளவு போய் இனிமே கஷ்டப்படணுமா அப்படின்ற மைண்ட் செட்ல திரும்ப இவர் சொல்றாரு, உங்களுக்கு இது நேரிட. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அப்பால இப்போ ஆமென் சொல்லுங்களேன். நன்மைக்கு ஏதுவான காரியம் நடக்கிறதுக்கு அது சிலுவையானாலும் ஏற்றுக்கொள்வதற்கு தயாரா இருக்கணுமா? நான் சொல்றது உங்களுக்கு புரியல. நன்மைக்கு ஏதுவான காரியம் நடக்கிறதுக்கு அது சிலுவையானாலும் நம்ம என்ன பண்ணணும்? ஆமென் சொல்லுங்களேன். நமக்கு முள்ளு குத்துனாலே தாங்க முடியல, சிலுவையில் அறையன்னா நாம எங்க? ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நிறைய நேரங்கள்ல ஆண்டவர் என்ன தப்புவிப்பார், விடுதலையாக்குவார், சுகமாக்குவார் அப்படியே கேட்டு கேட்டு இந்த சிலுவையின் பாதைகள் நமக்கு அந்த அது 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 மறைக்கப்பட்டு போனது போலவே என்ன ஆயிடுச்சு. ஆமென் சொல்லுங்களேன். கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா சுகம், கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா விடுதலை, கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா எல்லாம் உண்மைதான். ஆனால் நன்மைக்கு ஏதுவான காரியங்கள் அது சிலுவையாகத்தான் இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் இப்போ ஒருவேளை ஒரு மனுஷீகமா நினைச்சிருந்தோம்னா பேதுரு சொல்லும்போது ஆமென் ஹல்லேலூயா அப்படின்னு என்ன பண்ணிருக்கணும்? பேதுரு இது உங்களுக்கு நேரிடக்கூடாதுன்னு சொன்னா இயேசு என்ன சொல்லியிருக்கணும்? ஆமென் அப்படியே என்ன பண்ணட்டும். ஆமென் சொல்லுங்களேன். அவர் கொஞ்சம் கூட அந்த 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 தேவனிடத்தில் இருக்கிற அன்புல இருந்து விலகவே. இதுதான் அன்பின் வெளிப்பாடு. சிலுவையை சுமக்கிறதுக்கு நான் ஒரு காரியம் சொல்லுவேன். என்னன்னா, மருமக மாமியாருக்கு சோறாக்கி போடுறது கடமை. ஆனால் அதையும் அன்பா என்ன பண்ணலாம்? அன்பா என்ன பண்ணலாம்? ரெண்டும் ஒன்று தான். இப்பவும் சோறாக்கி தான் என்ன பண்ணணும், அப்பவும் சோறாக்கி தான் என்ன பண்ணணும். சோத்தை போட்டு இந்தா அப்படின்னு தள்ளி விடவும் முடியும். கொண்டு போய் இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லவும். நான் சொல்கிறேன் உங்களுக்கு புரியுதா? இயேசுநாதருக்கு சிலுவையை சுமக்கிறது என்னப்பா போட்டு சிலுவையை எப்படி போட்டு கொடுக்குறியேன்னு சொல்லிட்டே சுமந்து அவனை வேறு வழியே இல்லை. வச்சிக்கப்பட்ட தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டுட்டா உனக்கு சிலுவை உண்டு. சிலுவை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அனுமதிக்கிறார். அது ஒரு உயர்வுக்கான பாதை. இதை கசப்போட அப்படியே பல்ல கடிச்சுக்கிட்டே ஓட்டவும் முடியும். ஆனால் நம்ம எப்படியும் ஓட்ட முடியும்னா ஒரு யோசேப்பை போல சந்தோஷமா எல்லா சூழ்நிலைகள்லையும் அந்த சிலுவையை சுமந்து பரிசுத்தமாய் நம்மளால உயர்வை நோக்கி வர முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பவுலோட வாழ்க்கை சவுளுடைய வாழ்க்கையில, பழைய ஏற்பாடு சவுளுடைய வாழ்க்கையில
அவனுடைய பகுதிகளை நம்ம பார்ப்போம்னா, அவனுக்கு வந்து தேவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு அந்த அந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அந்த அந்த பயபக்தி, அந்த பழைய ஏற்பாட்டு காலங்கள், இந்த புதிய ஏற்பாட்டு காலங்களில் அன்புன்னு சொல்கிறோம், பழைய ஏற்பாட்டு காலங்களில் பயபக்தி, அந்த பயபக்தி அங்கே இருந்துக்கிட்டே என்ன பண்ணணும், இருக்கணும். ஆனால் அந்த குறிப்பிட்ட காலங்களுக்கு அப்புறம் அந்த பயபக்தி என்ன ஆயிடுச்சு அவன்கிட்ட இருந்து. அதனால தான் வந்து அவனுடைய வாழ்க்கை வந்து தாறுமாறாக என்ன பண்ணுச்சு. ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சிலுவையை நமக்கு அனுமதிக்கிறார், நம்ம மேலே இவன் தாங்குவான்னு சொல்லி அனுமதிக்கிறார்னா நம்ம சந்தோஷமாக என்ன பண்ணணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனத்தை எல்லாரும் மனப்பாடம் பண்ணுவோமா? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நான் குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்னாடி மனப்பாடம் பண்ணிட்டு அந்த நாளில் மனப்பாடம் பண்ணுறேன். அடுத்த நாள் வந்து ஒரு 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 விசுவாசியினுடைய மரணம், அது வந்து ஒரு ஆக்சிடெண்ட், அது வந்து ஒரு அகால மரணம். அங்கே போய் நிற்கும்போது உங்கள் பையன் வந்து அப்படியே அழுகுறான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட. அப்போது அவனை வந்து அணைச்சிட்டு நான் சொன்னேன், இந்த வார்த்தையை நான் மனப்பாடம் பண்ணதுக்கான ஆண்டவர் மனப்பாடம் பண்ண வைக்கிறார் பாருங்களேன். அடுத்த நாள் இந்த வசனத்தை போய் அவன்கிட்ட சொல்கிறேன், டே அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட ஜனனி, உனக்கு எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக நடக்குது அப்படின்னு சொன்னோன்னு அவன் அழுகை நிப்பாட்டிட்டு, ஆமாண்ணே எனக்கு நன்மைக்கு ஏதுவாக தான் எல்லாம் என்ன பண்ணுது. ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போ ஒரு அவன் வந்து சின்ன பையன், அவன் வந்து 10th 11th தான் படித்தான். அவனுக்கு வந்து இந்த வார்த்தை என்ன பண்ணுது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எல்லாம் நன்மையாக நடக்கும் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்கிறத தாண்டி நன்மைக்கு ஏதுவாக நடக்குது அப்படின்றத ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மை தான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கான எண்ணம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் இந்த புதிய வருடத்தில் இப்படிப்பட்ட பார்வையோட கண்ணாடியை மாற்றுவோம். எல்லாரும் கண்ணாடி என்ன பண்ணுவோம்? மாற்றுவோம். நன்மையாக நடக்கும், நன்மையாக நடக்கும், நன்மையாக நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அப்படியே பார்வையில் பார்த்துட்டு சுகம் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும், வாங்க வாங்க அப்படின்னு நம்ம சுவிசேஷத்திற்கு அது சரி. ஆனால் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு சபையில் ரட்சிக்கப்பட்டு உட்கார்ந்துருக்கிற நமக்கு, உங்களுக்கும் எனக்கும் சில சிலுவைகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை என்ன பண்ணோம். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். நம்ம சுவிசேஷம் அறிவிக்க போகிறோம்னா, நான் இந்த புதிதாக ரட்சிக்கப்படுறாங்க அப்படின்னா உங்கள்கிட்ட போய் உங்களுக்கு சுகம் கிடைக்கும், அற்புதம் கிடைக்கும், உங்களுக்கு எல்லா சுகமும் கிடைக்கும். ஒரு அண்ணெல்லாம் வந்தார், இங்கே உட்காந்துருப்பார். அவருக்கு வந்து நிறைய கடன், பைக்கு டியூ கட்ட முடியாமல் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க, தூக்கிட்டு போயிட்டாங்க. இப்போ போகும்போது, முன்னாடி போகும்போதாவது தோத்திரம் சொல்லிட்டு போவார். இப்போ போகும்போது அப்படி தலையை நிமித்திட்டு பைக்கை திருவிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்னையான்னு கேட்டால் கடன்லாம் என்ன ஆயிடுச்சு. மயன் வந்து வெளிநாட்டுக்கு என்ன பண்ணிட்டானா, சபைக்கு வந்தோன்னே ஆண்டவர் ஆசீர்வதிச்சுட்டாரு. இன்னைக்கு தலையை தூக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். நான் எதுக்காக சொல்கிறேன்னா, நீங்கள் நானும் அழைக்கப்பட்டவர்கள். இப்போ அந்த மனுஷனுக்கு வந்து ஆண்டவர் ரட்சிப்பை என்ன பண்ணியிருக்கிறாரு, அவருக்கு வந்து எல்லா ஆசீர்வாதங்களையும் என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷனாக்கப்படலை இன்னும். ஒருவேளை ஆண்டவர் பின்பாக அவரை பிடிச்சு சபையில் அமர வைக்கலாம், தெரிந்து கொள்ளலாம், அது 2வது பட்சம். உங்களே என்னையும் ஆண்டவர் சபையில் தெரிந்து கொண்டு நம்மளை அழைச்சி நம்மளை இதுவரைக்கும் நடத்தி வந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அதுக்காக தான் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. மறுபடியும் இந்த வார்த்தையை சொல்லலாமா? அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால இனி எந்த சூழ்நிலைகள்லையும் பொருளாதார சரிவு எங்களுக்கு அப்பா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஃபினான்சியல் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது, பரவாயில்ல, ஹெல்த் வைஸாக எங்களுக்கு ஸ்ட்ரகிள் இருக்குது, பரவாயில்ல, எல்லாவற்றையும் கடந்து போகிறதுக்கு கர்த்தர் நமக்கு ஒரு பலனை தருவாராக. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அதை 1 கொரிந்தியர் 10:13 அந்த வார்த்தையை மாத்திர வாச்சு நம்முடைய திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுகிறதற்கு 13வது வசனத்தை வாசிக்கலாம். மனுஷனுக்கு நேரிடுகிற வேறே சோதனை, நல்லா கவனிங்க, தேவன் உண்மையுள்ளவராய்
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவர்தான் நம்முடைய தகப்பன். ஆமென் சொல்லுங்களேன். சோதனைனா வேற ஒன்றும் இல்லை, நமக்கு சிலுவைகள், இந்த நன்மைக்கு ஏதுவான காரியம் நடக்குதுல்ல, இதில் நமக்கு ஆண்டவருக்கு தெரியும் இவனால் இவ்வளவுதான் தாங்க. யோசேப்புக்கு ராஜமேன்மையை கொடுக்கறதுக்கு அவ்வளவு பாதிப்புகளையும் ஆண்டவர் என்ன பண்ணார்? தானியேலுக்கு அவனுக்கு மேன்மையை கொடுக்கும்படியாகவும் ராஜா ரட்சிக்கப்படும்படியாகவும் ஆண்டவர் இவனை கொண்டு போய் சிங்கக்கபியில் போடுற அளவுக்கு ஆண்டவர் என்ன பண்ணார்? ஆமென் சொல்லுங்க, அனுமதித்தார். ஆமென் சொல்லுங்களேன். உங்களை என்னை ஆண்டவர் அப்படிலாம் அனுமதிக்க? ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. முன்னாடி பழைய காலங்களில் வயலில் எல்லா வேலையும் மனுஷன்தான் என்ன பண்ணணும். இப்போ மருந்தடிக்கிறதுக்கு கூட ட்ரோன் என்ன பண்ணிடுச்சு. இந்த நம்ம ஏரியாவிலேருந்து வரல, சீக்கிரமாக என்ன பண்ணிடும், வந்துடும். மருந்தடிக்கிறதுக்கு ட்ரோனு, விதைக்கிறதுக்கு ட்ரோனு, எல்லாத்துக்கும் இப்போ பறந்துக்கிட்டே வேலையை செய்கிறதுக்கு பொருட்கள் என்ன பண்ணிடுச்சு. உழுகிறதுக்கு டிராக்டரு, எல்லாத்துக்கும் அறுவடைக்கு ஆட்கள், எல்லாமே மனுஷனுடைய வேலைகள் குறைஞ்சிருச்சு. பலன் என்ன பண்ணிடுச்சு. அதனால யோசேப்பை போல பாதிப்பு நமக்கு என்ன பண்ணாது, வராது. தானியேலை போல சிங்கக்கபி நமக்கு. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவோட பகுதியிலிருந்து இந்த 2 பகுதியும் நான் காண்பிக்கிறேன். என்னன்னா, இந்த தேவனிடத்தில் அன்பு கூறுதல், நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது, ரெண்டையுமே சொல்லி நான் முடிக்க போறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். இப்போ அவங்கள நீங்க இந்த ராஜாவை என்ன பண்ணணும், இந்த சிலையை என்ன பண்ணணும், வணங்கணும். இதுதான் அவங்களுடைய காரியம். சொல்லும் போது இவங்க சொல்றாங்க, இது எங்களுடைய ப்ரையாரிட்டி இல்லை, நாங்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள்ன்றவங்களை அப்படின்றத செயல்ல என்ன பண்றாங்க, காண்பிக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்களேன். அப்ப செயல் அவங்க காண்பிக்கும் போது அவங்களுக்கு அவங்கள இந்த 7 மடங்கு அதிகமாக்கப்பட்ட அந்த சூளையில் போடும்போது அவங்க அந்த 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 எல்லாரும் பார்க்குறாங்க. 4வது மனுஷன் ஒருத்தர் என்ன பண்ணுறான். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். அப்போது அவன் தூக்கி போட போனவங்க மேலெல்லாம் இந்த தீ என்ன பண்ணியிருக்கு, பட்டிருக்கு. ஆனால் உள்ளே போயிட்டு வெளியே வந்தவங்க மேலே ஒரு ஸ்மெல்லு கூட என்ன பண்ணலையா, ஸ்மெல்லு கூட. ஆமென் சொல்லுங்களேன். இது இந்த 2 பகுதியுமே அதில் இருக்குது. என்னென்னா, அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று. ஆமென் சொல்லுங்களேன். அவர் அவங்கள தீயில போட்டு வெளியில் இது என்னென்னா, ஆண்டவரே என்ன பண்ணுறாரு, தேவ மகிமைக்காக அனுமதிக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஐயோ உனக்கு இப்படி ஆயிடுச்சா, ஒன்று இப்படி பண்ணிட்டாங்களா அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா சொல்லணும், இது தேவ மகிமைக்காக. ஆமென் சொல்லுங்களேன். இது எதுக்காக? ஆமென் சொல்லுங்களேன். அன்னாளுக்கு அந்த குறிப்பிட்ட ஆண்டுகள் குழந்தை இல்லை அப்படின்றது ஒரு பெரிய இழிவான பேச்சு. ஆனால் ஆண்டவர் அவ்வளோ காலம் காத்திருந்தது இந்த ஒரு சாமுவேலை கொடுக்கறதுக்காக. இவ்வளவு காலம் ஜெபம் அவருக்கு என்ன பண்ணியிருக்கு, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இவ்வளவு ஆண்டுகள் ஜெபத்தின் பின்பாக ஒரு தீர்க்கதரிசி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு. ஆமென் சொல்லுங்களேன். அதனால குழந்தை இல்லைன்ற வருத்தமும் நமக்கு தேவையே. குறிப்பிட்ட காலங்கள் ஆண்டவர் சில காரியங்களை தடைப்படுத்தி வைக்கிறார்னா தி பெஸ்ட் ஆண்டவர் என்ன பண்ண போறாரு, தரப்போறாருன்றதுக்கான அந்த விசுவாசம் நமக்குள்ள என்ன பண்ணணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறுபடியும் இந்த வசனத்தை சொல்லலாம். அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆமென். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். உட்கார்ந்தபடியே, ஆண்டவரே எங்களோட நீங்க பேசுனீங்கப்பா, நமக்கு நாங்கள் நன்றி சொல்றோம்ப்பா. ஆண்டவரே, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக இந்த வருடம் முழுவதும் நீங்க செஞ்சதெல்லாம் நன்மைக்காக நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா. அது பாலங்கிணறானாலும் சரி, அது சிங்க கெபியானாலும் சரி, 7 மடங்கு சூளை அதிகமாக்கப்பட்ட தீயினாலும் சரி, கர்த்தர் எங்களை ஆண்டவர் நீங்க அனுமதிக்கிறீங்க. ஆண்டவரே, திராணிக்கு மேலா சோதிக்கப்படுகிறதுக்கு ஒரு நாள் எங்களை அனுமதிக்காத தெய்வம், தாங்கிடும் பலனையும் தப்பிச்சட வழியையும் தருகிற தெய்வம். ஆண்டவரே உம்முடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் எங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடத்தி இருக்கிறீங்க என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா. கர்த்தர் நடத்துவீராக, கர்த்தர் பலப்படுத்துவீராக. இந்த புதிய வருடத்தில் ஆண்டவரே, கர்த்தர் எங்களை இன்னும் அதிகமாய் ஆண்டவரே எங்களோடு கூட இடைபடுவீராகன்னு சொல்லி ஜெபிக்கிறோம்.
எங்களை தாழ்த்தி உம்முடைய கையில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. இந்த வார்த்தை எங்களோடு கூட பேசியதற்காய் நன்றி. இது எங்களுக்குள்ள கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. நல்ல நிலத்தில் விழுந்த விதையை போல ஆண்டவரை கனி கொடுக்கிற மரமாகிற ஒரு நல்ல விதையாய் அந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ள ஊன்றப்பட்டிருக்கிறதுக்காய் நன்றி சொல்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்களோடு இடைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.